ஸோ இன்ட்ரடக்ஷன்லாம் வந்துட்டு கேட்டிருப்பீங்க. ஃபைன். அப்போதான் கேம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கேம் ஸ்டார்ட் ஆன உடனே வந்துட்டு ரொம்ப பயங்கரமான விஷயங்களை பார்த்துட்டோம். ஓரளவுக்கு நமக்கு வந்துட்டு என்ன தேவை அப்படின்றதும் மேபி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா கேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணி போகுது, எந்த மாதிரி போகுது, இதை யார் வில்ல, யாரை எதிர்த்து நம்ம போராட போகிறோம், எங்கே வந்து நமக்கு புதையல் கிடைக்க போகுது, ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்கலாம். இடம் செம்மையா இருக்கு, ஏதோ ஒரு பார்ட்டி மாதிரி இருக்கு. மேபி இப்போ இதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம், ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. ஓகே, இப்போ இங்கேருந்து நம்ம வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வில்லன்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ வில்லன்ஸை ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி இருக்கும், அவங்க என்ன புதையில தேடுறாங்கன்னு தெரிகிற மாதிரி இருக்கும், அந்த புதையில பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஓகே வாங்க போய் பார்க்கலாம். கேம் வந்துட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நம்ம போய் பார்த்துருவோம். என்ன தோளில் மாட்டிட்டு இருக்கிறது என்னன்னே தெரில எனக்கு தெரிஞ்சு. பவ்வா அப்படி இல்லைன்னா வந்துட்டு கன்னா ஒன்றும் தெரியல. ஸோ வேகமாக ஓட்டுற ஆப்ஷன் கொடுக்கல, அதனால நம்ம வந்துட்டு பொறுமையாக தான் போய் ஆகணும். இது ஒரு ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு, லா காசா மெக்சிகானா. ஸோ லா காசா மெக்சிகானா அப்படின்னா என்னன்னு தெரியல. எல்லாமே பியார் குடிச்சிட்டு செம ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தான்ப்பா வில்லன் இருக்கான், இவன் தான் வில்லனா இருக்கணும். ஓகே கேட்டுக்கிட்டே இருக்கானுங்க, இங்கே தான் இருக்கானுங்க. அது உள்ள போறான்ல, அவனுங்க 2 பேரு தான் வில்லனா இருக்கணும். ஸோ இப்போ அவங்கள ஃபாலோ பண்ணி போனோம். இவங்க எல்லாம் கையில வந்துட்டு கன்னு வச்சிருக்கானுங்க. ஓகே இன்னொரு வழி இருக்கு, அதுக்கு இவங்க 2 பேரும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இதுவும் செய்யணும். அவனுங்க 2 பேர் தசை திருப்பதன் மூலமா போயிட்டு அந்த இடத்துக்கு எகிரி போனோமா. ஓகே மேல எகிரி குதிச்சிடணும். அங்க பாத்துக்கிட்டு இருக்காப்புல ஆளு. ஆமா இங்கதான் இருக்கானுங்க, இவங்க 2 பேர் தான். இவனுங்க 2 பேர் தான் வில்லன். ஸோ இவங்கள தான் இப்ப நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ எகிரி குதிச்சு போக வேண்டியதுதான், வேற வழி. இவன் செமையா வந்துட்டு டைவர்ட் பண்ணிட்டான். இவன் டைவர்ட் பண்ண அந்த கேப்ல எகிரி குதிச்சாச்சு. ஸோ இப்போ அவங்க 2 பேரை ஃபாலோ பண்ணி அவங்க 2 பேர் என்ன பேசுறாங்கன்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? வலிவிடுங்க டேய். அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் பெரிய வித்தியாசம் தெரியல, ஆனா இங்க வர்றதுக்கு மட்டும் எதுக்காக வந்துட்டு கண்ணோடு நின்று இருந்தாங்கன்னு தான் தெரிய மாட்டுது. வழி இல்ல வழி இல்ல. ஓகே 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 உள்ள போ உள்ள போ. அது உள்ள போறானுங்க. Dominguez is not just the leader of the cell. I think he's the leader of Trinity. இங்க என்ன டேய் டெட் பாடி எல்லாம் இருக்கு. ஐயே அப்ப ஏதோ கொஞ்சம் அப்படி இப்படின்ற விஷயத்துக்கு தான் வந்திருக்கோம் போல் இருக்கு. சாரி 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 காய். வேற எங்க போயிருக்கானுங்க? எங்க காணோம்? போயிட்டானுங்களா அதுக்குள்ள? அங்க போயிட்டு இருக்கானுங்க, அங்க போயிட்டு இருக்கானுங்க. ஸோ அங்க நின்றுட்டு இருக்கானுங்க. யாரோ வெயிட் ஃபாலோ பண்ற மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் உள்ள போய் பேசுறானுங்க. ஐயா இவங்க இன்னும் நிறைய கன்னு வச்சிருக்கானுங்க. வேற வழிக்கு வேற வழி இருக்கு. இந்த வழியா போனா அவங்க பேசுறது எப்படி கேக்குறது? இங்க இருக்கு, இங்க இருக்கானுங்களா? அத போயிட்டு இருக்கானுங்க. நான் அவனை இருங்கடா வரேன். இது என்ன ஃபெஸ்டிவல்? இறந்தவங்களை கொண்டாடுற ஃபெஸ்டிவலோ? ஓகே போன் அடிக்குது. இதோ இருக்கான். அவனை வழியை வந்து மாட்டாடா வெண்ண வாடா. ஓகே கிளம்புறானுங்க கிளம்புறானுங்க.
கிளம்புறானுங்க. மறுபடியும் போயிட்டு அவங்க கிட்ட வேற எங்கேயா போய் பார்க்கணும். குடிகாரத்தாய் இப்படா. ஓ இங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கதான் இருக்கானுங்க. எங்கடா போயிட்டே இருக்கீங்க? டேய் கொஞ்சம் நின்னு பேசி தொலைங்களேன்டா. உங்களை ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கேன் நானு. நின்னு பேசி தொலைய மாட்டானுங்க. இருங்க, இதான் ஃபைனல் நினைக்கிறேன். ஸோ இது உள்ளாச்சும் எப்படி போறாங்க என்ன பண்றாங்க. ஐயோ செங்கல் விழுந்துச்சு. ஓ மை காட், இது உள்ள போயிட்டானுங்க. அவள்தான், இதுக்கப்புறம் வழி இல்ல. உள்ள வந்துட்டு பள்ளம் தோன்ற மிஷின் இருக்கு. மேல ஒருத்தர் AK-47 நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாம அது உள்ள இருந்து நான் எப்படி போறது? இந்த நாய் திரும்பினப்பதான் அது உள்ள போக முடியும். அப்படியே கொஞ்சம் லைட்டா அந்த பக்கம் அப்படியே கண்காணிச்சுட்டு போனீங்கன்னா நான் உள்ள இறங்கி விட்டுருவேன். ஓடு 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 ஓடு. அப்படிதான். ஓகே, இப்பதான் ஓடுற ஆப்ஷனே கொடுத்துருக்கானுங்க. டபுள் ஜம்ப் பண்ணா மேலே இருக்கிறோம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறைய டாம் ரைடர் விளையாடுனதுதான். இருந்தாலும் இந்த டாம் ரைடர்லயும் அந்த ஆப்ஷன் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்பா, இதான்ப்பா என்னோட உண்மையான உருவம். பாத்துங்க டே. சோ திஸ் இஸ் மீ. அழகா இருக்கல்ல? ஓகே, பவ் இருக்கு, ஆரோஸ் இருக்கு. கன் ஏதாவது இருக்கா? கன் எல்லாம் எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. சோ எல்லா இடத்துலயுமே கிட்டத்தட்ட இது ஒரு மாயன் பிரமிட்ஸ். இப்படியே சொல்லிட்டாப்பா கரெக்டா, மாயன் பிரமிட்ஸ் சொல்லிட்டு. சோ இது மாயனுடைய ட்ரெஷர் தான், நோ டவுட். ஏய் இங்க என்ன நடக்குது? ஓ மை காட், அவனையும் அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கானுங்க. ஏய் ஸ்ட்ரைக் பண்ணோம்னா இதை குத்தி எடு. தூக்கு தூக்கு தூக்கு, இழு இழு. ஏய் சாவடிக்க போறான், காப்பாத்த அவனை. செத்தாண்டா, நல்ல ஹெட் ஷாட், சரியான அடி. அவ்வளவு பயப்படாத பயப்படாத, உன்னை காப்பாத்தானே வந்திருக்கோம். பத்திர எழுந்துடுறா. எழுந்துரு 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 எழுந்து, ஃபர்ஸ்ட் எழுந்துரு. என்ன பிரச்சனை சொல்லு? ட்ரினிட்டியா? ஓ அப்ப அந்த சிண்டிகேட்டோட பேர் ட்ரினிட்டி போல் இருக்கு. சரி வாட் எவர் இட் இஸ். என்ன டுடே தான் ஃபோன் பண்ணிருக்க அப்படின்றான். தங்கச்சி கிட்ட போகணும்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். தங்கச்சியோ அக்காவோ சிஸ்டர்னு சொல்லிட்டு ஓடிட்டான். ஓகே, போற வழியில இந்த பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஓபன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இதெல்லாம் தான் வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. ஆபரேஷன் பிளாக் அவுட். வாட் இஸ் ஆபரேஷன் பிளாக் அவுட்? சரியா தெரியல, பட் பாத்தலாம். ஏன்னா தண்ணியா இருக்கு. இங்கேயும் மாயன் சம்பந்தப்பட்ட இது ஒரு ஆர்ட் மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த நிலாவும் இதுவும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. இங்க வேற ஏதோ இருக்கு, ஒன்னொன்னா பாத்துக்கிட்டே போற மாதிரி இருக்கு. இந்த தண்ணில இருந்துலாம் எகிரி வச்சு சாக முடியாது. அது தெரியுது பாத்தீங்களா? அந்த ஹோல்ஸ்குள்ளதான் நம்ம போய் ஆகணும். சோ இதுல இருந்து அட்வென்ச்சர்ஸ் ஆரம்பம். அப்படியே கீழே வரணும் கீழே வரணும். மாமன் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கீழே பிடிச்சுக்கிட்டு இறங்குனா கீழே இறங்குமா? ஓகே தெரிஞ்சிச்சுரா. ஓ எத்தனா எகிரி குதிச்சிடும். ஐயோ பாத்து 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 கீழே விழுது. அப்படிதான். அது கீழே இறங்கு கீழே இறங்கு. L2 or R2 whatever, ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ப்ரெஸ் பண்ணா கீழே இறங்குதுப்பா. எப்படி கீழே விழுச்சா சங்குன்றதுல டவுட்டே கிடையாது. அது அப்பா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் போலீங்க. இந்த ஒயிட் கலர்ல ஏதாவது தெரிஞ்சாலே கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஒயிட் கலர் இருக்கதான் ஒண்ணு நம்ம ஏறுறதுக்கா இருக்கும், இல்லைன்னா புடிச்சு தொங்குறதுக்கா இருக்கும்.
இந்த ஒயிட் கலர் இந்த மாதிரி நல்லா நடுவு தெருவில் ஒயிட் கலர் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு எப்படி பார்த்தாலும் நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கத்துக்கும் ஓட்டத்துக்காக தான் இருக்கும். புரியுதுங்களா? அங்க பார்த்தீங்களா? ஸோ ஏன்னா இது ஆல்ரெடி நான் பழைய வெர்ஷன் டாம் ரைடர் விளையாடி இருக்கேன். ஸோ அதனால சொல்றேன். ஸோ வழி தேடுறவங்களுக்கு அது கன்ஃபார்மா யூஸ் ஆகும். எப்பா ஜஸ்ட் மிஸ். பட்டனை ஒரு தடவைக்கு மேல அழுத்தி தொலையாதீங்க. ஏன்னா 2வது தடவை அழுத்தும் போது கன்ஃபார்மா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆட்டோமேட்டிக்கா அவரே எகிருது இறங்குது என்னென்னவும் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, கீழே வந்து அங்க உள்ள போய்க்கணுமா? இதான் நம்ம பார்த்த இது. இதை புடிச்சுக்கிட்டே தான் இதை பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? L2 or R2 யூஸ் பண்ணிட்டே பண்ணா பிடிக்கும். செத்துட்டேன், அவ்வளவுதான். ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்குத்தான் அவசரமே படக்கூடாது, பொறுமையா விளையாடுங்கடான்னு சொல்லி சொல்றது. அட்டப்பாவீங்களா? இங்க இருந்து ஆடா திரும்பி கொடுப்பீங்க? அநியாயம் பண்ணிட்டானுங்க. ஏற்கனவே அந்த இடத்துல கீழே இருக்கிறத புடிச்சுக்கிட்டு ஜம்ப் பண்றது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப என்னடானா இப்படி கொடுத்துருக்கானுங்க. சரி, கொஞ்சம் உஷாராதான் விளையாடி ஆகணும். புடிமா நீ. ஸோ நீங்க இந்த மாதிரி வந்து ஸ்விங் பண்றதா இருந்தாலும் சரி, கீழே இறக்கதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் L2 or R2 பிடிச்சிட்டு தான் பண்ணணும். ஸோ அதுதான் கரெக்ட். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு கீழே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும்னா ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த இடத்துல தான் நான் கீழே விழுந்தேன். எதுக்காக கீழே விழுந்தன்றது எனக்கு இன்னும் தெரில. ஸோ முதல்ல ஒரு 2-3 வாட்டி நல்லாவே ஸ்விங் பண்ணிக்கலாம். தேவையில்லாம எதுக்காக அவ்வளவு சீக்கிரம் கீழே விழணும்? அப்பாடா வந்துச்சு. ஓகே, நான் உள்ள வந்துட்டேன். ஜோனா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே வராங்க மேடம். ஓகே, காளான்லாம் கிடைச்சா எடுத்து சாப்பிடலாம் போல் இருக்கு. ரொம்ப சின்னதா வழி போகுது. இது எதுக்கான இடம், எந்த இடம் தெரியல. சூப்பருங்க. கீழே போதா? வேற வழி இல்ல, பாதாளத்துக்குள்ள நம்மளும் இறங்கித்தான் ஆகணும். அண்டர் வாட்டர் என்ன இடம், எங்க போகணும், இதெல்லாம் சர்ச் பண்ணுமா? சர்ச் பண்ணா என்ன ஆகும்? சர்ச் பண்ணா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது ஆக்சுவலா. ஸோ அப்ப இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே நம்ம சர்ச் பண்ணணும். பாருங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணாலே நமக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போல் இருக்கு. பட் வாட் மை ஓகே, இதோட அப்கிரேட் அப்படின்றதுனால இதுல ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருப்பாங்க நிறைய ஆப்ஷன்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேமோட அப்கிரேடட் தான், அடுத்த புதையலுக்கான விஷயம் தான் இது. இங்க பாருங்க, இந்த கயிறு இருக்குல்ல, இந்த கயிறை டச் பண்ணா என்ன ஆகும் பாக்குறீங்களா? இங்க பாருங்க, பாத்தீங்களா? ஸோ கயிறை டச் பண்ணா இதான் நடக்கும். ஏற்கனவே இடத்துல உளி இருக்குல்ல, அதை தான் சொல்றேன். இப்படியே குனிஞ்சு போறதுதான் நல்ல வழி. அதுக்கப்புறம் இப்படி உள்ள பூந்து போனா இங்க ஏதோ இருக்குன்னு. ஐயோ, எலி 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 எலி. மனுஷன் போகாத இடத்துல கூட எலிங்கெல்லாம் இருக்குமாப்பா? டவுட்டா தான் இருக்குது. இப்படி இருக்கே, இது என்ன பிளேஸ்? கொஞ்சம் காலம் அண்ணா இருக்கு, எடுத்து சாப்பிட்டு உடம்ப தீர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் போவோம். ஆனா எனக்கு தெரிஞ்சு உள்ள போகணுன்றதுதான் விதி. சொல்ல உள்ளதான் போனோம். ஓ எழுத்துனா கீழே போயிட்டு இருக்கு, பட் எக்ஸ் எழுத்துனா மேல வந்துடும் நினைக்கிறேன். ஓ ஈல் ஃபிஷ். ஈல் ஃபிஷ்லாம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது அவருங்க ஈல் ஃபிஷ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு குமிழ் பாத்தீங்கன்னா அதுல போயிட்டு மேல கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கலாம். இல்லைன்னா மர்கையாதான். அப்பா ஜஸ்ட் மிஸ். ஒரு செகண்ட்ல வந்து பயமுத்திட்டு போயிடுச்சுப்பா. வழி அங்க இருக்கு, மேல போணுமா? போச்சு போச்சு. ஏய் போட்டு கோயில்ல எப்படா போறது? ஐயோ
அப்பாடா எப்படின்னு வந்துச்சு. போனோம்னா இப்ப மூச்சை முட்டி செத்துருவேன், அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஏன்னா சவுண்டு ரொம்ப வித்தியாசமா கேக்குது. நான் கேக்குற அந்த சவுண்ட் ஐயோ போச்சு. மேல போ 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 மேல போ. ஏன்டா எப்போ அப்பாடி, ஏன்டா இந்த PS5 கேம்ஸ்லாம் இவ்வளவு டஃபா கொடுக்குறீங்க? அங்க நடக்கிறது நமக்கும் நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இது எல்லா கேம்லயும் இதே டஃப் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். சரி ஓகே, எங்கேயோ வந்திருக்கோம், போலாம். இதெல்லாம் ஓபன் பண்ணா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. Find the temple Dominguez is looking for. ஸோ கயிறு, இந்த கயிறு பாத்தீங்களா, டச் பண்ணோம் செத்து போயிடுவோம். பார்த்து பொறுமையா போங்க. இங்க ஏதாவது இருக்கா? எதுவும் இல்ல. மேல போறதுக்கான வழி இதான் நினைக்கிறேன். ஓகே, மேலையும் ஏரியாச்சு. ஒரு டெம்பிள பார்த்திருக்கோம். ஸோ இந்த டெம்பிள் மேல போய் பார்க்கணும். அது என்னன்றத டெம்பிள் மேல போய் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த டெம்பிள் மேல போய் பார்க்கறது அப்படின்றது வந்துட்டு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா, அங்க வழியே கிடையாது. That's not good. ஸோ போறதுக்கு வழி கிடையாது. I can tell. இதோ இருக்கு பாத்தீங்களா, இதுதான் தான் லிஃப்டா யூஸ் பண்ணி போகணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை யூஸ் பண்ணி போறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வாங்க இந்த இதுலயே முடிச்சிருவோம். என்னன்றீங்க? அப்பதான் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம இதுலயே பண்ணலாமா, இல்லைன்னா புது வீடியோவா போடலாமா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுவே ரொம்ப நேரம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு புது வீடியோவா போடுறேன்.